अस्सलाम वालेकुम हेलो फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே சூப்பரா இருக்கேன் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறேன்னா வந்து டிமார்ட் ஷாப்பிங் ஹால் எனக்கு டிமார்ட் போணும்னு ரொம்ப வருஷமா ஆசை நான் போனதே இல்ல இப்போ நம்ம மாதாவரம்ல டிமார்ட் வந்து கூட நான் போகலனா அப்புறம் எப்படின்னு சொல்லி தான் அன்னைக்கு டிமார்ட் கிளம்பியாச்சு டிமார்ட் போயிட்டு வந்து ஃபுல்லா நான் வந்து டிமார்ட்ல என்னென்ன இருக்கு என்ன அப்படினு ஃபுல்லாவே நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படி நினைச்சு தான் போனேன் ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஜனம் இருந்தது நான் வந்து ஃப்ரைடே 8 o'clock அப்புறமா போனேன்னா பாதி கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து காலியாக வேறு இருந்தது என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன் நான் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் நான் எதுவுமே ஷாப்பிங் பண்ணி இருந்திருக்க மாட்டேன் அப்போ கூட நான் வந்து கிராசரி சைட்லாம் போகவே இல்லை வெறும் வந்து கொஞ்சம் தேவையான இம்பார்ட்டண்ட்டான கொஞ்சம் திங்ஸ் மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் போயிட்டு பார்க்கலான்னு சொல்லி கிராசரி சைடில் வந்து எக்கச்சக்கமான வந்து ஜனமாக இருந்தது ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது அதுவும் இல்லாமல் வந்து நம்ம பப்ளிக் வந்து சொல்லியே ஆகணும் கொஞ்சம் வந்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த கண்ணாடி பாட்டில் ஜார்ஸ் எல்லாமே வந்து போட்டு அங்கங்கே ஒடிச்சிலாம் போட்டு வச்சுருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து மெஸ்ஸியாக இருக்குது எல்லாம் கவுண்டர்ஸ்லாம் காலி பண்ணி அங்கே இங்கேன்னு சொல்லி மாற்றி எல்லாமே போட்டுட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து டிமார்ட்டில் நீங்கள் ஷாப்பிங் பண்ண போனீங்கன்னா வந்து ப்ரைஸ் டேக் இல்லை இந்த மேலே மட்டும் தான் இங்கே டேக் போட்டு இருந்தது இந்த எவ்வளோ அமௌண்ட் போட்டுருந்தது ஆனால் டேக் இல்லாமல் வாங்காதீங்க அந்த மாதிரி ஒரு 2-3 பொருள் நாங்கள் வாங்கிட்டு வந்து பில் இது பண்ண சொல்ல வந்து என்ட்ரி பண்ண சொல்ல பில்லிங் பண்ண சொல்ல வந்து அதில் டேக் இல்லைன்னா அவங்க வந்து அதை எடுத்து வச்சுறாங்க அந்த மாதிரி வந்து ஒரு 2 ஸ்லிப்பர்ஸ் வாங்கி அப்படி வச்சு வர மாதிரி இருந்தது ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஆஃபரில் இருந்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து நான் வாங்கினது எல்லாமே கூட உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பார்த்து நீங்களே சொல்லுங்கள் எல்லாமே வந்து ரேட்ஸ்லாம் எப்படி இருக்குது என்னன்னு நீங்கள் யாராவது போயிருந்தீங்கன்னா வந்து உங்களோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது கூட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் பெரும்பூர் பெரியவிகார் நகர் அகரம் பெரியார் நகர் சைடு மாதாவரம் இந்த மாதிரி சைட்லேருந்துலாம் யாரெல்லாம் பார்க்குறீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ வாங்க என்னால் முடிஞ்சது இதுதான் வந்து எடுக்கிறதுக்காக முடிஞ்சது எல்லாமே வந்து நல்ல ஆஃபர்ஸில் இருக்குது கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் எல்லாமே வந்து பை 1 get 1 ஃப்ரீயில் இருக்குது ஸ்லிப்பர்ஸு கூட நல்ல ஆஃபரில் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே வந்து வெளியே வாங்க போகணுன்னா வந்து 500 அந்த மாதிரி ஒரு கிட்ஸ் ஹஸ்பண்ட்லாம் ஸ்லிப்பர் வாங்கணும்னா அங்கே வந்து 240 rupees 250 rupeesலாம் வந்து நல்ல ஸ்லிப்பர்ஸ் இருந்தது அன்றைக்கி வந்து நான் காஷிப் போகல சாரி நான் ஃபர்தீன் ஹஸ்பண்ட் மட்டும் தான் போனோம் காஷிப்க்கு இந்த ஷூ வாங்கலாமான்னு பார்த்தோம் பட் வந்து சரி அவன் கூப்பிட்டு வந்து வாங்கிக்கலான்னு வந்துட்டோம் இந்த பொருட்கள் எல்லாமே தான் வாங்கினோம் ஸோ வாங்க என்ன நான் வாங்கினேன்னு எல்லாம் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த குக்கர் ஒன்று வாங்கினேன் சின்ன சைஸ் குக்கர் 1500க்கு தான் வந்துச்சு நல்ல குவாலிட்டியோடு இருந்தது பட்டர்ஃப்ளை கம்பெனி இது செம்ம வெயிட்டாக கூட இருந்தது நான் வந்து எப்படி இருக்குமோ என்னவும் நினச்சேன்னா இப்போ வந்து ரம்ஜான் டைமிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன குக்கர் ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் சரி அங்கே கொஞ்சம் ஆஃபரில் இருக்கே சரி வாங்கலான்னு பார்த்தா நான் ஸ்டீல்து தான் வாங்கினேன் செம்ம வெயிட்டு செம்மையாக இருந்தது குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1500 சம்திங் தான் வந்தது இது ஸோ இதுக்கு ரீசனபிள் ரேட்டா அப்படின்றது வந்து நீங்களே சொல்லுங்கள் எனக்கு என்ன கரெக்டாக தான் தெரிஞ்சுது இது பத்தா இது இவனை வந்து ஃப்ரீயா வாங்கணும் இந்த பக்குவை வந்து ஃப்ரீயா வாங்கணும் பக்கு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லிப்பர்ஸ் ஹஸ்பண்ட்காக வந்து ஸ்லிப்பர்ஸ் வாங்கினேன் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 322 rupees தான் ரேட்டு இது எல்லாமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கரெக்ட் ரேட்டா இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக தான் கொடுத்து வாங்கியிருக்கேன்னா இல்லை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில்ஸ் வந்து 2 பாட்டில்ஸ் வாங்கினேன் இது வந்து ஒரு பாட்டில் வந்து 21 rupees அதுக்கப்புறம் வந்து எனக்காக ஸ்லிப்பர்ஸ் வாங்கினது பாருங்கள் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 240 rupees தான் எனக்கு என்னவோ இது எல்லாமே வந்து ரொம்ப சீப்பாக தான் கிடைச்ச மாதிரி இருக்குது ஆனால் இந்த நிறைய வந்து ஜனம் தான் ஜாஸ்தியாக இருந்தது நல்லா இருக்கு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபர்தீன்காக வந்து என் சின்ன பையனுக்காக வந்து ஒரு ஷூஸ் வாங்கினேன் ஸோ இதுதான் அது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 549 rupees இது வந்து நார்மல் ரேட் தான் நினைக்கிறேன் அவ்வளோ கம்மிலாம் இல்லை அதுக்கப்புறம் இந்த ஒரு பாட்டில் ஒன்று வாங்கினேன் இது வந்து 200 rupees இந்த பாட்டில் நல்லா பெரிய சைஸ் பாட்டில் இது சின்ன சைஸ்லாம் இல்லை நல்லா பெரிய சைஸு எப்படி வந்து 1.5 லிட்டர் தண்ணி வரும்னு நினைக்கிறேன் இதில் அதுக்கப்புறம் இந்த கர்ச்சீஃப்ஸ் வாங்கினேன் இது வந்து 179 rupeesக்கு வந்து 6 கர்ச்சீஃப் இருக்குது
ஸோ இது ஒரு பேக் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த 2 குட்டி பவுல்ஸ் 2 வாங்கினேன். ஏதாவது வீடியோக்காக யூஸ் ஆகும், ரெசிபி செய்கிற சொல்லுன்னு. இது வந்து ஒன்று வந்து 21 ரூபாய், 21 rupees. இது நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இன்னும் ஒரு ஸ்லிப்பர்ஸ் எனக்காக. ஸோ இதோட ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 259 rupees தான். லேடிஸ் ஸ்லிப்பர்ஸ் நல்லா இருக்குங்க. நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது 2ல் வந்து எந்த ஸ்லிப்பர்ஸ் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லுங்கள். எனக்கு இந்த ப்ளூ ரொம்ப பிடிச்சது. இவர் சொன்னார் இதுவும் நல்லாயிருக்கும், ஸ்டைலிஷாக இருக்கும், வாங்கிக்கோன்னு சொன்னார். ஸோ 2 ஸ்லிப்பர்ஸ் வாங்கினேன். அதே மாதிரி வந்து ஹஸ்பண்டுக்கு கூட வந்து 2 ஸ்லிப்பர்ஸ் வாங்கணும். ஸோ அதுவும் காமிச்சிடுறேன். இது ஒரு ஸ்லிப்பர், ஃபஸ்ட்டு ஒரு காமிச்சேன் இல்லையா. ஸோ இது ஒன்று. இதோட ரேட் வந்து 305 rupees. ஓகே. ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து இது 2. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுவும் ஒன்று வாங்கினேன். இன்னொரு ஒன்று கூட வாங்கினேன். அதில் வந்து ப்ரைஸ் டேக் இல்லை. லாஸ்ட்டில் பில்டிங் டைமில் வந்து அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து அது எடுக்க முடியல. எதுக்கு காஷிஃப்க்கு வாங்கலைன்னு நினைக்க போகிறீங்க. காஷிஃப் வந்து எங்கள் கூட வரல. நான் ஃபர்தீன்னு ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும் தான் போனோம். ஸோ அதனால வந்து காஷிஃப்க்கு வந்து அவன் நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போய் தான் வாங்கினோம். அப்புறம் ஒரே ஒரு சீப் ஒன்று வாங்கினேன். இதோட ரேட் வந்து 18 rupees தான். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் ஒரு பெல்ட் வாங்கினாரு அவருக்காக. ஸோ இதோட ரேட்டு எவ்வளோ? 249 rupees. உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் வந்து எது ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பெரிய ஒரு டவல் வாங்கினேன். நல்ல பெரிய சைஸ் டவல். எப்படி காமிக்கிறதுன்னு தெரியல. நல்லா வந்து பெரிய சைஸு தெரியும் இல்லையா. ஸோ இதோட ரேட் சொல்லிடுறேன் எவ்வளோன்னு. இதோட ரேட் வந்து 400 rupees. அப்புறம் வந்து காஷிஃப்காக ஒரே ஒரு பேண்ட் மட்டும் வாங்கினேன். சரி அவன் இந்த கலர் போடுவான். பிளாக் ஷர்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, டிஷர்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே இது நல்லா இருக்கும். காட்டன் பேண்ட்டு. ஸோ அவனோட சைஸ்க்கு இது மட்டும் வந்து சரி இவன் எப்படியோ போடுவான். என்னோட செலெக்ஷன் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஸோ இது கிளாத் கூட கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இது வந்து 449 rupees தான். இல்லைன்னா அவனோட பேண்ட் எல்லாமே வந்து 700, 800 தான் வெளியே வாங்குவோம் நாங்கள். இது கிளாத்தும் நல்லா இருக்கு. ஸோ இந்த கலரும் பிடிச்சிருந்தது, அதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் இது எதுக்கு தான் சின்னவன் எடுத்து போட்டாங்க எதுக்கு தெரியல. இது வந்து 119 rupees. இது ஷார்ட்ஸ் ஒன்று வாங்கினா பர்தீன்னு. ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு என்ன வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னொருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.